ஒரு 25,000 பேருக்கு தான் வீடு கட்டணும். ஸோ இப்போ மடானி கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னாக்க, இந்த வீடு கட்டிட்டாங்கனாக்க ஒரு 2.5 பில்லியன் தான் காசு வரும். ஓகே, நம்மளோட பட்ஜெட்டில் அது ஒரு ரொம்ப சின்ன ஃபிகர்லாம். ஸோ நம்ம சொல்கிறோம் 60 வயசு உள்ளவங்களை அவங்களுக்கு அந்த வீடு ப்ராஜெக்ட் கட்டுறது வரைக்கும் அங்கே இருக்க விடணும். அதுதான் நம்மளோட கோரிக்கை. ஸோ அரசாங்கத்திட்ட எல்லா இடத்துக்கும் நம்ம கொடுத்த பிற்பாடு கடைசியாக நம்ம பிரதமருக்கு சட்டத்தை கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த தோட்ட தொழிலாளிங்க இந்த போராட்டம் ஒரு 3-4 தலைமுறையாக இந்த போராட்டம் இந்த நாட்டில் நடக்குது. சரியா? இன்றைக்கி தோட்டங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. நிறைய தோட்டங்கள் இந்தோனேஷியா, வியட்நாம் அந்த மாதிரி இடத்துல போயிடுச்சு. தோட்ட தொழிலாளிகளும் இன்றைக்கி ரொம்ப குறைவான பேர் தான் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க, மலேசியா தொழிலாளிங்க. ஸோ இந்த திட்டம் நம்ம அரசாங்கத்திட்ட ஏன் ஒரு சட்டம் செய்ய சொல்கிறோம். ஏன்னா சட்டம் செஞ்சாக்கா பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு தொழிலாளிங்களுக்கு. ஸோ இந்த சட்டம் முந்திலேருந்து அரசாங்கத்தை சொல்லி 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 கழிச்சு போய் இப்போ நாங்களே அந்த சட்டத்தை செஞ்சிட்டோம். அந்த டிராஃப்டை நாங்களே செஞ்சுட்டு, இந்த டிராஃப்ட்டு இது சாதாரண மக்கள் செய்யலை, ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸு. ஒரு சுவாக்காமில் இருக்குது ரகு கேசவன், ப்ரொஃபஸர் குர்டியால், அப்புறம் பிணைங் முன்னாள் துணைத் தலைவர் ப்ரொஃபஸர் ராமசாமி, அப்புறம் NUPW இவங்கள்ட்ட எல்லாம் கலந்து பேசி இன்றைக்கி இந்த டிராஃப்ட் சட்டத்தை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இதுதான். ஸோ இந்த டிராஃப்ட்டு இதுக்கு முன்னால் இந்த டிராஃப்ட் செய்யாத முன்னால் 2 முயற்சி நடந்துச்சு. ஒன்று போன மகாதேர் பிரதமராக இருக்கும்போது, 2வது வாட்டி பிரதமராக இருக்கும்போது YB குல்லா ஒரு பெரிய போராட்டம் பார்லிமெண்ட்டில் நடந்துச்சு. அதில் YB குல்லா அந்த அவங்கள சட்டத்தை செய்ய சொன்னோம். அப்புறம் இஸ்மாயில் சப்ரி ஆட்சியில் இருக்கும்போது YB சரவணன் அமைச்சராக இருக்கும்போது அவர் அந்த ஒரு டாக்குமெண்ட் கேட்டார் எங்கள்கிட்ட, நான் கேபினட் பேப்பரில் போடுறேன்ட்டு. அவருக்கும் ஜஸ்ட் அந்த பட்ஜெட்டுக்கு முன்னால் அவரும் கேட்டார், அவங்கள்ட்டையும் கொடுத்துட்டோம். ஆனால் இந்த 2 பேர் அப்புறம் அந்த அரசாங்கமும் கவுந்துருச்சு. ஸோ ஒரு சட்டங்கள் போடலை. அதுக்கு பிற்பாடு தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம இந்த சட்டங்களை தயார் பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு. ஸோ பார்த்தோம்னாக்க சிலைங்கோ, பேராக், ஜோஹோ, நெக்ரி சிமிலன், கிட்டா இந்த 5 மந்திரி பஸ் பேரில் இந்த சட்டம் கொடுத்துட்டோம். ஓகே, கொடுத்தாச்சு. அப்புறம் ரவுண்ட் டேபிள் வச்சுருந்தோம். ரவுண்ட் டேபிளில் சுவாக்காம், கேபிகேடி உள்ளவங்க, அதுக்கு முன்னால் சிலைங்கோவில் வைக்கும் போது ஜபத்தான் தென்னக கர்ஜா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இதை நம்ம ஸ்டீவன் சிம்க்கு அவங்களோட ஆஃபீஸில் 19ஆம் தேதி 11வது மாதம் போன வருஷத்தில் அவர்கிட்ட கொடுத்தோம். அதுதான் அந்த மினிஸ்ட்ரி தான் இன்சார்ஜ் தோட்ட தொழிலாளிங்களுக்கு. கடைசியாக செலக்ட் கமிட்டி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, பார்லிமெண்ட் இந்த சட்டம் செய்தவங்க அவங்கள்ட்ட கொடுத்துருந்தோம். அந்த ஒரு YB மினுக்கெலாம் இதை ப்ரெசென்ட் பண்ணணும். அவங்க இதை போயிட்டு பார்த்து செய்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்டையும் நம்ம சொன்னோம், இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே ரியாக்ஷன் நடக்காட்டி தோட்ட தொழிலாளிகள் பார்லிமெண்ட்டுக்கு வருவாங்கன்ட்டு. ஸோ இப்போ அந்த டைம் வந்துருச்சு. ஓகே, ஜஸ்ட் ஒரு கடைசி பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இன்றைக்கி தோட்டத்தில் மாப்பா சொல்கிறாங்க 1.5 லட்சம் 150,000 தொழிலாளிங்க இருக்கிறாங்க. அதில் வெறும் 20% தான் மலேசியா தொழிலாளிங்க. ஸோ நம்ம கணக்கு போட்டோம், அதில் பார்த்தோம்னா 30,000 பேர் தான் தொழிலாளிங்க. இந்த 30,000 பேர் தொழிலாளிங்க கூட இந்த சட்டம் புது தொழிலாளிங்களுக்கு நம்ம கேட்கலாம். ஆனால் மலேசியாவில் உள்ள புது தொழிலாளிங்க இளைஞர்கள் தோட்டப்புறத்தில் வேலை செய்தும் குறைவு. இது 10 வருஷத்துக்கு மேலே உள்ள தொழிலாளிங்க, 10 வருஷம் தோட்டத்தில் இருந்தவங்களுக்கு மேலே தான். அப்படி கணக்கு பண்ணோம்னாக்க ஒரு 25,000 பேருக்கு தான் வீடு கட்டணும். ஸோ இப்போ மடானி கவர்மெண்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னாக்க, இந்த வீடை கட்டிட்டாங்கனாக்க ஒரு 2.5 பில்லியன் தான் காசு வரும். ஓகே, நம்மளோட பட்ஜெட்டில் அது ஒரு ரொம்ப சின்ன ஃபிகர்லாம் 2.
2.5 பில்லியன் வந்துட்டு ஒரு ரொம்ப சின்ன ஃபிகர். ஓகே ஓகே 2.5 பில்லியன் வந்து ஒரு ஒரு ரொம்ப சின்ன தொகைன்னு பார்க்குறோம். அதுவும் வந்துட்டு அது ஒரு வருஷம் பட்ஜெட்லேயே வந்து கட்டிடலாம். பட் நம்ம வந்து இப்போ ரஞ்சகன் மலேசியா 13 சொல்லியிருக்காங்க, பிரதமர் சொல்லியிருக்காங்க வீடு திட்டங்கள் செய்ய போகிறோண்டு. ஸோ இந்த சமுதாயத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து வீடு கட்டி கொடுக்கணும். ஏன்னா 3-4 தலைமுறையாக இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வெளியாகிட்டாங்க, தோட்டத்தொட்டு வெளியாகிட்டாங்க. இப்போ இருக்குதுவங்க மலேசியா தொழிலாளி அப்படி பார்த்தோம்னாக்க ஒரு 20,000 பேர். அப்புறம் புருஷன் பொண்டாட்டினா ஒரு வீடு தான் கேட்க போகிறோம், 2 வீடு கேட்க போகிறது இல்லை. அப்படிலாம் பார்த்தோம்னாக்கா ஒரு 20-25,000 வெள்ளி, 20,000-25,000 வீடு தான் கட்டணும். நம்ம போட்டிருக்கோம் வீட்டு வேலை வந்து 1,00,000 வெள்ளி போட்டிருக்கோம். ஏன்னாக்கா இப்போ இடையில கூட இந்த வீடுலாம் கட்டும் போது ஏன்னா நிலத்தை வந்துட்டு நம்ம அரசாங்கத்திட்டேன்னு நிலம் கேட்குறோம். நிலம் வந்துட்டு இந்த பெரிய பெரிய நிர்வாகத்திட்ட சைம் டேபி. ஏன்னா சைம் டேபிலாம் என்ன, தோட்ட வீடுங்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட் தானே செய்கிறாங்க. நிறைய வீடுங்களில் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கட்டுறாங்க. ஸோ தோட்ட தொழிலாளிகளுக்கு வீடு ஒதுக்கி அவங்க பெரிய பெரிய பங்களோ லோட்டெலாம் நம்ம கேட்கல. சாதாரண குறைஞ்ச விலை உள்ள வீடு நம்ம வந்து 1,00,000 வெள்ளி போட்டிருக்கோம் ஒரு வீட்டுக்கு. ஓகே, அதோட குறைவாக கட்ட முடியும். பட் நம்ம 100,000 ஒரு கணக்கு போட்டிருக்கோம். அந்த கணக்கு போட்டோம்னா 2.5 பில்லியன் வரும் 25,000 பேருக்கு. அதோட ஆளு குறையுது. ஸோ அரசாங்கத்திட்ட வந்து இந்த எல்லா இடத்துக்கும் நம்ம கொடுத்த பிற்பாடு கடைசியாக வந்துட்டு நம்ம பிரதமருக்கு வந்துட்டு நம்ம இந்த மகேஷர் இந்த சட்டத்தை கொடுக்க போகிறோம். ஓகே, 13ஆம் தேதி அடுத்த இந்த வர 13ஆம் தேதி ஆகஸ்டில். ஓகே, வைபிக்குள்ளே வந்து 2019 வந்து அமைச்சராக இருக்கும் போது அவர் வாங்கிட்டார். ஓகே, இந்த சட்டம் செய்யல. ஆனால் இவ்வளோ காலமாக ஒன்றுமே செய்யாததுனால இப்போ நாங்களே அந்த சட்டம் தயார் பண்ணிவிட்டு அரசாங்கத்திட்ட பிரதமர்கிட்ட கொடுக்குறோம். பிரதமர் வந்துக்கிட்டு பாக்யான்பூர் உண்டங்கன்னு இருக்குது கவர்மெண்ட்டில். அதில் வந்து YB அசாலினாவும் YB குலா டெப்யூட்டி மினிஸ்டர். ஓகேயா, ஸோ அவங்க அப்படி தான் மூவ் பண்ணணும். ஏன்னா சட்டங்கள் இருந்தாக்கா இதுக்கு மேலே போராட்டம் தேவையில்லை. எஸ்டேட் போகும்போதெல்லாம் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாட்டில், ஏன்னோ. ஸோ இப்போ கூட இங்கே சில பேர் வந்திருக்காங்க, சொல்கிற ரிஜ்வான், கமல், நிறைய பேர் 60 வயசு தொழிலாளி. இப்போ பிரச்சனை என்னென்னா 60 வயசு தொழிலாளி, 60 வயசு தொழிலாளி YB சரவணன் டைம்லேயே நம்ம சொன்னோம். 60 வயசு தொழிலாளியை வந்து எஸ்டேட் விட்டு வெளியாக்காத, வீடு கட்டுறது வைக்க அவங்க இருக்கலான்னு இருந்த எஸ்டேட்டில். சில இடத்துல வந்துட்டு ஒரு வகையை விடுறானுங்க, சில இடத்துல தண்ணி லைட்டு வெட்டிட்டு விரட்டுறானுங்க, சில இடத்துல சேவா காசு கட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, சில இடத்துல இந்த மாதிரி பல ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ எஸ்டேட் நிர்வாகம் என்ன பார்க்குறாங்கனாக்க 60 வயசு தான் வெளியே ஆக்கிட்டு அப்போ ஆளுக்கு இருக்க மாட்டாங்க, மலேசியா தொழிலாளி சுத்தமாக இருக்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு இஷ்யூ இருக்காது அவங்களுக்கு. ஸோ நம்ம சொல்கிறோம் 60 வயசு உள்ளவங்களை வந்து அவங்களுக்கு அந்த வீடு ப்ராஜெக்ட் கட்டுறது வரைக்கும் அங்கே இருக்க விடணும். அதுதான் நம்மளோட கோரிக்கை.